4 சுத்தி 7 சுத்தி சுத்தி ஏழை கன்னி மண்டபத்தில் வைத்திருக்கிறோம். 10 சுத்தாக சுத்தி பளிகமா மண்டபத்தில் வைத்திருக்கிறோம். அதனால இப்ப என்ன செய்யணும்? கணவருக்காக சாந்தம் செய்யணும். அதுக்கு வாரி நான் அப்பளம் உப்பளம் அதிரசம் 32 வகையான பதார்த்தத்துடன் சாதங்கள் செய்திருக்கிறேன். சாதம் செய்தாலையும் கணவர் என்ன செய்யணும்? குளிப்பாட்ட. அது என் கொப்பாரையில்
இருக்கிற எங்கடா கை வச்சு? நீ என் கை வச்ச? நான் உன் தலை மேல கை வச்சேன். நான் உன் மலை மேல கை வச்சா? நான் இங்கதான் வச்சேன். அப்படியே அப்படியே நலிவு வந்து கிரிப்பாக்குறது. பின்னும் புகழ் படைத்த வீரரை காணோம். அந்த பண்ணும் புகழ் படைத்த பார்த்திவரை காணோம். ஆதி நாளையிலே யார் கொடுத்த வரம் தெரியுமா? அந்த பரமன் கொடுத்த வாரம். பண்ணும் புகழ் படித்த பார்த்திவரை காணோம். அந்த விண்ணும் புகழ் படித்த வீரரை காணோம். ஆதி நாளையில் பரமன் கொடுத்த வரம் எனக்கு பாதியில் பழியாமல் போனது. ஈசன் கொடுத்த வரம் எனக்கு ஈடாமல் போனது. கணவர் பார்த்திருக்கணும். யாருக்கு நீ சொன்ன? நீ எங்கதான் சொன்ன? எனக்கு தான் சொன்ன. அப்படியே போ. செய்யக்கூடாத துரோகம் நம்பிக்கை துரோகம். ஏதோ பண்றீங்க வேலை. யாரு அவனையெல்லாம் நான் பண்ணல. 3 மாசம் என்ன பண்றீங்க? ஒரு உதவி கேட்டா முதல் நாள் போனதெல்லாம் போனேன். மறுத்து நான் அம்மா சத்தியமா அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திருப்பி போக சொல்லிட்டாங்க. அம்மா சத்தியமா அதெல்லாம் நீங்க தான் பண்றீங்க. கணவரை பத்திரமா பார்த்திருக்க வேண்டும் என்று. ஆமா உனக்கு தானே சொன்னேன். ஆமா என் கணவர் அம்மா எனக்கு தாயாருக்கு வந்தவர் எனக்கு தகப்பனாராக வேண்டுமா? அதனால நான் ஒண்ணும் பண்ணலமா. நீ போவடியா? நான் போகலமா. பழக்கம் இல்ல உனக்கு. உனக்கு வேணுச்சுன்னா நானே கூட 2 தடவை வந்துக்குமா. எங்கடா போயிட்டு பாரு அவரு. அடிக்குமா அம்மா சத்தியமா சொல்லு. எங்க போயிட்டு பாரு. எங்க ஏமா இப்படி காணத்துக்கு போய் பார்க்கலாமா? காணத்துக்கு இப்படிக்கா அந்த காட்டு வழி போய் பார்க்கலாம். ஐயோ என்னம்மா என்னுடைய புருஷரை பார்த்தீர்கள் அண்ணா? வயசுக்கு அன்னைக்கு வந்த ஜாதகம் பாக்கணுமா? வயசுக்கு வந்ததுக்கு நான் பொருத்தம் பார்க்கணுமான்னு கேக்குறேம்மா. கூட அந்த ஏமா ரைட்டு வயசுக்கு வந்த டேட் சொல்லுமா பொருத்தம் பார்க்கலாம். வயசுக்கு வந்தேன் ஐயா போட்டி தட்டி ஒரு திருமணம் சொன்னா முன்ன தாலி வேணும். அதனால பொட்டி தட்டி வேலை செய்யக்கூடிய அண்ணா என்னுடைய கணவர் வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு தாலி செய்ய வந்தாரா சாமி? உனக்கு அரைமுடி செய்யணுமாமா? அரைமுடி செய்யணும் சொல்லுமா, நான் செஞ்சு தரேன். சிலக்காய் ஏதாச்சும் வேணுமா? சிலக்காய் 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 அரைப்பொடி சிலக்காய் வேணுமா உனக்கு? சொல்லி செஞ்சிடலாம். தமிழ்ல அதுக்கு பேர் வேற. அரைமுடி தானே? ஏமா உனக்கு அரைமுடி வேணா கிளீனா செஞ்சு தந்துடுறமா? இருமா ஒரு நிமிஷம் அளவு எடுத்து இன்னைக்கு அரைமுடி செஞ்சிருந்தான். எழுதிக்கியா முருகா? நீளம் 32
அகலம் அகலம் மட்டுமே 60. ஏய், சென்டர்ல ஒரு முடி வைக்கணும். ஏதோ நீ வையும் மொக்கு மொக்கு வைக்கணும். ஆமா ஐயா மாறி வைப்பாய். என்னம்மா? மாடு மேய்க்கக்கூடிய அண்ணா ஒரு மாதிரி ஏதோ சரி மாட்டோம் என்ன கேளுமா. என்னது ஒரு மாதிரி பேக்கா நினைக்க ஏய் கணவர் வந்தாலும் கேக்குறான். ஏமா இப்பெல்லாம் ஒரே கூலி எடுத்து தான் இருக்குது. ஒரு ஏருக்கு இதான் கூலி எடுத்தாது. இங்க பாரு, ஒரே கூலி எடுத்து தான் இருக்குது. ஒரு ஏருக்கு 500 ரூபாய். ஏன்னா அந்த கூலி எடுத்துக்கு கொஞ்சம் நோய் வந்துக்குது. அது ஒரு ஏறு ஏறி 500 ரூபாய். ஏன்னு வையே, என்னுடைய கணவரை பார்த்து எனக்கு நீங்களே எனக்கு கணவரை பார்த்து உனக்கு கூலி கிடி ஒண்ணுமா? உனக்கு விட்டுறாமா 500 ரூபாய்க்கு? ஆமா, நல்லா இருக்கிற கூலி விட்டா நல்லா கூலி கேட்கும். தெரியல போமா. பா, பூவே! பா, 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 பா. ஐயோ! மாடு மேய்க்கக்கூடிய அண்ணா ಯಾಕಮ್ಮ ಹೋಗ್ ಮಾರಿ ಬೇಕಾ ನಿನಗೆ? ಒಂದೇ ಇಕ್ಕಿದ್ದೀನಿ ನಿನಗೆ ಬೇಕಾ? ஏய் என்னுடைய கணவரை பார்த்தீர்களா? ಒಂದೇ ಹೋಗ್ ಮಾರಿ ಇಕ್ಕಿದ್ದೀನಿ ನಿನಗೆ ಬೇಕಂದ್ರೆ ಹೇಳಿ ಕೊಡ್ತೀನಿ. நல்லா சுத்தமான கன்னட பேசுறியா? ஏய் தமிழ்ல பேசுற எங்களுக்கு கன்னடம் தெரியல. ಯಾಕಲೇ ಸೊಟ್ಟ ನನ್ನ ಮಗನೇ? ಇಲ್ಲಿ ಬಾಳ ಇಲ್ಲಿ ಹೆಂಗಿದ್ದಿ ನೋಡಿ ನಿಮ್ಮ ಮೊಸರತ್ತು ನನ್ನ ಮೊಸರತ್ತಿ ಕಾಣತ್ರ. ಎಷ್ಟೇ ಕೊಡ್ತೀಯ ಅದು ಕಟಿಂಗ್ ಮಾಡೋಕ? 50 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀಯ? ನಾನು ಫ್ರೀಗೆ ಮಾಡ್ಬಿಡ್ತೀನಿ ಬಾ ನಿನಗೆ. ಒಂದೊಂದು ಕಾಯಿ ಇಕ್ಬಿಡ್ತೀನಿ. புரியாட்டு முடி வெட்டுமையம்மா. ஏய் ಯಾಕೆ அந்த அம்மா கேக்குறது அது இல்ல. ಹೋಗ್ ಮರಿ ಬೇಕಮ್ಮ ನಿನಗೆ? ஏய் அந்த மாதிரி எல்லாம் போறவங்க நாங்கல்ல. அந்த அம்மா அதை கேக்குறா. அவங்க வீட்டுக்காரர் வந்தாங்களான்னு கேக்குது. பண்டார போல ஒருத்தர் இப்படிதான் போனாரு. ஏம்மா, பண்டாரம்? அவர் பண்டாரம் கிடையாது, பார்த்திபர் ராஜர் மன்னர். ஒரு ஆண்டிய போல இப்படி போனாரு. அவர் ஆண்டு கிடையாது, அர்ஜுன ராஜர் மன்னர். சன்னியாசிய போல இப்படி போனாரு. சன்னியாசி கிடையாது, தேர் விஜய ராஜர் மன்னர். ஓ, அவர்தான் இப்படிக்கா போனாரு. அப்படியா? ஆமா. நீ இந்த வழியா வா. நான் இப்படி வரேன். இப்படி வரேன். கணவரை பிடிச்சல. அப்படி இல்ல, அப்படி இல்ல. ஐயா, என்னை விட்டு நீங்க. உன்னை தேடி வருகிற போது ஐயா, மண்ணை விட்டு மரம்
மரத்தை விட்டு கிளை போகமா மண்ணாகப்பட்டது நீங்கள்